கோவையில் நடைபெறும் 200க்கும் மேற்பட்ட கீரை வகைகள் கொண்ட வித்தியாசமான கீரை கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நம் உடம்பில் அவ்வப்போது ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு கீரை வகைகளிலேயே தீர்வு உண்டு. இப்படி மருத்துவம் நிறைந்தது என்றாலும் அரைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி, முருங்கைக்கீரை, வல்லாரை, பாலக்கீரை போன்றவைதான் பலருக்கும் தெரிந்திருக்கக்கூடும். ஆனால் கோவை துடியலூரில் நடைபெறும் கீரை கண்காட்சியில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து சேகரிக்கப்பட்ட 220 வகையான கீரைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மிகவும் அரிதான எழுத்தாணி பூண்டு, சிலந்தி நாயகம், நாயுருவி, ஐயம்பானை, பொடுதாலி, பேய் விரட்டி போன்ற கீரைகளும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. டயபெட்டிஸ் கில்லர் அப்படின்னு சொல்லி ஒரு கீரை இருக்குது, இன்சுலின் கீரைன்னு ஒரு கீரை இருக்குது. நம்ம குரோட்டன்ஸாக வளர்த்துற சில செடிகள் கீரையாக பயன்படுதுன்னு இங்கே தான் பார்த்துட்டோம். எங்கள் வீட்டில் இதெல்லாம் வளர்த்திருக்கோம், ஆனால் அது கீரையாக பயன்படுத்த முடியும், டீயாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவேர்னஸே இல்லை. இது பார்த்தா நம்ம வீட்டில் இருக்கிறதே எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஒவ்வொரு கீரைகளின் மருத்துவ குணங்கள் குறித்தும் கண்காட்சியில் விளக்கம் கொடுத்துள்ளனர். கீரைகளை உட்கொள்வதோடு மட்டுமின்றி அதன் மருத்துவத்தையும் மகத்துவத்தையும் அடுத்த தலைமுறைக்கு இட்டுச் செல்லும் வகையில் கோவை கண்காட்சி அமைந்திருந்தது. இந்த பேய் விரட்டி கீரைனா பார்த்தீங்கன்னா அதை விளக்கு திரியாக எடுத்து நம்ம விளக்குலேயே வச்சோன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்குறோன்றது முன்னோர்கள் சொன்னது. முன்னோர்கள் சும்மா விஷயம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணாமல் சொல்லலை, அவங்க சொன்னதை தான் இப்போ இருக்க மாடர்ன் டெக்னாலஜியில் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே இருக்க எல்லா மூலிகையும் தலை முடியிலிருந்து கால் நகம் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கு. கண்டிப்பாக அடுக்கி வைக்கப்பட்ட கீரைகளை பார்ப்பதுடன் நின்று விடாமல் அவற்றை வீட்டுத் தோட்டங்களில் வளர்க்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்பதே பாரம்பரிய உணவுகளை காக்க உதவும். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதின் உடன் மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.